சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுனாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார் அவர். அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது. இந்த போர்ல நாம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியா கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவா கேட்டுட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையா போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்றீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோட போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்க, இப்போ பூவா தலையா போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோத்துருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம். அதனால பூ விழுந்தா போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம். தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போ நம்ம கையில் தான் இருக்கு, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படி சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சு பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோட போருக்கு போனாங்க. வெற்றியோட திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமா தளபதி கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்துல 2 பக்கமும் தலை தான் இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையா பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலா பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்க அப்பா என்னை திட்டுறதோட விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா. ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்றத கேட்கல, அறிவு சொல்றபடி கேட்கிறார். அதனால மறுபடியும் வேகமா அங்கிருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்துல நாம இருக்கணும். அப்பதான் நாம நல்லபடியா வாழ முடியும். இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்துல சந்தனுன்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாம உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில ஒரு அழகான பொண்ணை பார்க்கறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனா ஒரு நிபந்தனை போடுறா. அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. சரி, அவ போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி, நான் உங்க மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்க என்ன ஏன்னு கேட்கக்கூடாது, நான் செய்யற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்க செஞ்சா அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமா யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவன் அந்த நேரத்துல உணர்ச்சி வசத்துல இருந்தான். அதனால நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால என்ன ஆச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவ கங்கையில தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒண்ணு பின்னாடி ஒன்னா பார்க்க வேண்டியதா போச்சு. கடைசியில 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்துல ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்தனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால
அவன் வம்சத்துல வந்த கௌரவர்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாண மாப்பிள்ளை அப்படிங்கிறார் அந்த ஆள். ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமா எதுவும் தெரியாத என்ன, உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட கதை கேட்கிறவன், அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி. அதனால தான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான். சரி இப்ப என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா. உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுடா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை. எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் நின்னார். தெனாலிராமன் எதிரில் நின்னான். அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார். தெனாலிராமன் பதிலுக்கு 2 விரல காட்டினான். வித்வான் 3 விரல காட்டினார். இவன் உடனே 4 விரல காட்டினான். உடனே 5 விரல காட்டினார் அவரு. தெனாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளவுதான். அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் 2 பேர் உண்டுன்னு உங்க வித்வான் 2 விரல காட்டினார். மூர்த்திகள் 3 பேருங்கிறதுக்காக நான் 3 விரல காட்டினேன். வேதங்கள் 4ன்னு சொல்லி ஒரு 4 விரல காட்டினார். பஞ்சபூதங்கள் 5ன்னு நான் 5 விரல காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினாரு. அடடா, உங்க வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினான். உடனே ஒரு 2 கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் 2 விரல காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி 3 விரல காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு 4 விரல காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் 5 விரல காட்டினான். நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்க, ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. அதனால நாம எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் 2ஐயும் ஒரு மாதிரியா என் முன்னால தூக்கி 20 விரல காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் பதில் சொன்னார். அதுக்கு பேரு பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருன்னா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யாரு? கண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியா இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இதை பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்கறதுல அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால கேட்க ஆரம்பிச்சான். பரந்தாமா,
ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில விருந்து வச்சான் துரியோதனன். அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்க தான் முக்காலமும் உணர்ந்தவராச்ச, சூதாட்டத்துல தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? அந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்க எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம். அதையும் நீங்க செய்யல. பாவம் அந்த அவல பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்துல காப்பாத்தினிய. இது நியாயமா, முறையா, அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்றார். அப்படி கேள் உத்தவா. தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால தருமன் வந்து எனக்கு வந்து மனசால தடை போட்டுட்டான். அதனால அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவ தன்னுடைய உடல் பலத்தால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினைச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்துல தான் ஹரி ஹரி கண்ணா பறந்தாமான்னு கூப்பிட்டா. அதனாலதான் அப்போ போய் நான் காப்பாத்தினேன் அப்படின்னா பறந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டாதான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனா கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்னைக்கு அப்படித்தான் நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். என்ன சார், நான் ஒருத்தர் பையில இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவன் முந்திக்கிட்டு அபியூஸ் பண்ணிவிட்டான். பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது? நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோம். எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காம கொஞ்சம் சாமர்த்தியமா, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்.
இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம். அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார். அப்போ அவருக்கு மன நிறைவு ஏற்படலையா. கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா, உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க. சுவாமி, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது 2 கை. என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த 2 கை பத்தலை. அதனால் இன்னும் ஒரு 2 கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார். அதனால் என்ன, அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ 4 கை ஆயிட்டுது. 4 கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார். இப்போ என்னம்மா, சந்தோஷம் தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷம்தான், இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற 2 காலும் போதில்லை, இன்னும் ஒரு 2 கால் இருந்தால் தேவையில்லை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி 4 கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே பார்த்தா 4 கால் 4 கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்துல சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி, அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்னைக்கு அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டா ஒருத்தன் அவங்க அம்மா கிட்டேயும் நல்ல பிள்ளையா நடந்துக்குவான், மனைவி கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானா. தெரியாதனமா இந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். என்னங்க விவரம்னு, அடுப்பங்கரை சரியில்லை, படுக்கை அறை சரியில்லை, வரவேற்பு அறை அதுவும் சரியா இல்லை, நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையலை, இப்படி அடிக்கிட்டே போகிறார். ஏங்க, முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னு. வரைபடத்தில் பார்க்குறப்போ சரியாக தான் தோணுச்சு, இப்போ நேரில் பார்க்குறப்போ தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா, அதுதான் உண்மையான தோற்றம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது, எவ்வளவு நீளம், அகலம், உயரம், ஷோருக்கு என்ன கலர் அடிக்கணும், எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை, முப்பரிமாண படமாக பார்க்கலாம். அதாவது 3 டைமென்ஷனல் கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம், அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம். ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டியது. கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையலறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த சமையலறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள், டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம், மூடலாம், சோகத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம். என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்யறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்கறது இருக்கு பாருங்க, அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோட வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம். அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த விஆர் சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா. இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும். கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும். அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்கறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. நம்மால் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது. சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படிதான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய் அமைப்பு பாருங்க, அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்ப தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாய் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த அமைப்புகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பிய கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேற யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது தான். ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும். கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும்.
சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்ப அதில் உள்ள மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னட்டோ பேட்டரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பு உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது. அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகுதான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில போர் நடந்தது. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோட கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்கள்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதாம். அதனால வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தோம்னா எதிர்காலத்துல நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன். வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதா மெதுவாக சொல்கிறார், இதை பார்ப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னா.